அதாவது ஒரு துர்நாற்றமே இல்லைன்னு. இத சொல்லும் பொழுது பாகவதம் ஞாபகம் வருது. பூதனைன்ற அரக்கி எரிக்கும் பொழுது கூட அவளுடைய மார்புல கிருஷ்ணனுடைய வாய் கொஞ்ச நேரம் பட்டதால சந்தன வாசனை வந்துதாம். அப்ப அந்த பகவத் சம்பத் அப்படின்னு சொல்ற அந்த இறைவனுடைய தொடர்போ, அல்லது இறை அடியார்களுடைய தொடர்புன்னு இருக்கும் பொழுது, அந்த ஆன்மாவே தூய்மையாடுது. காலம் முழுக்க உங்க தந்தை வந்து காதால வாரியார் சுவாமிகள் பேச்ச கேட்கும் பொழுது, அது எப்பேர்ப்பட்ட ஆன்மா. அடுத்தது நீங்க சொன்ன விதம் எப்படி உடனே பாரிமுனையில அவங்க அண்ணாவுக்கு உடம்பு சுகம் இல்லைன்னு சொல்லிட்டு வள்ளல் சுவாமிகள பெரிய புராணம் பேச சொன்னாங்களோ, அது மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. சொல்லப்போனா வாரியார் சுவாமிகளுக்கு கூட ஆ கிராமத்துல அங்க குருவா இருந்தவருக்கு வயிறு சரியில்லன்னு போகும்பொழுது இவர் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சது. அதனால சுவாமி எந்த தருணத்துல நம்மள பேச்சாளர் ஆக்குறாருன்றது இறைவன் கொடுத்த அந்த பரிபூரண அனுக்கிரகம். ரொம்ப அருமையான ஒரு அனுபவத்த நீங்க எங்க கூட சொன்னீங்க. நன்றி ஐயா. சிவராத்திரி ரொம்பவே உகந்த ராத்திரி. தேவிகளுக்கு நவராத்திரி. சிவனுக்கு ஒரு ராத்திரி. அதனால அந்த ஒரு ராத்திரி நம்முடைய தூக்கத்தை இழந்தோம் என்றால், உண்மையில் நாம் அஞ்ஞானத்திலிருந்து ஞான பாதைக்கு வருகின்றோம். அதுதான் அதுல இருக்கக்கூடிய உயரிய விஷயம்.